வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது நம்ம சேனலோட முதல் வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப நர்வஸாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நம்ம வீடியோஸ் வர்றதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க விலாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பங்குனி மாத கிருத்திகை, அதனால் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றத விலாகாக எடுத்திருக்கேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி பங்குனி மாத கிருத்திகைன்றதுனால காலையிலேயே வீடெல்லாம் பெருக்கி முடித்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்னோடய பையனுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சம் சன்னாவும் எடுத்திருக்கேன். அவனுக்கு 1.5 வயசு குழந்தைன்றதுனால குக்கரில் வேக வச்சு மசிச்சு தான் கொடுக்கணும். சரி, பருப்பு சாதம் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பாதி உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். பாதி உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு அது கூட கொஞ்சம் துவரம் பருப்பு, இந்த மூக்கடலை, உப்பு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து வேக வச்சு குழச்சி ஊட்டணும். மதிய நேரத்தில் குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் கொடுக்கறதுன்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இது உருவாகும். அதில் கொஞ்சமாக நெய் போட்டும் நம்ம கொடுக்கலாம். யூடியூப் சேனல் அப்படின்றது பல பெண்களுடைய கனவாக இருக்கும். எல்லாருமே ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்மளாலையும் இந்த மாதிரி வீடியோ போட முடியுமா, நமக்கும் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி வீடியோ எடுக்கிறது, நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளும் இவங்கள மாதிரி இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக இருக்கும். அப்படி தான் என்னோடய கனவும். நான் இது மற்றவங்களை பார்த்து மட்டும் ஃபினான்ஷியலாக இந்த சேனல் மேலே, யூடியூப் மேலே என்னோடய இது இல்லை. 5 வருஷ கனவு, இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு நல்ல நிலைமையில் நம்ம இருக்கணும், யூடியூப்லேயும் நம்மளோட வீடியோஸ் ப்ளே ஆகணும் அப்படின்றது என்னோடய 5 வருஷ கனவு. அதுக்காக நான் சரியாக முயற்சிகள் எடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அந்தளவுக்கு நான் அதோட ஈடுபாடு கொடுக்காததுனால அந்த சேனல் ஓரளவுக்கு வியூஸ் வந்து கூட இதுவாயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக அப்படி நடக்காது. நான் கண்டிப்பாக முழு ஈடுபாட்டோடு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோஸும் ஷார்ட்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. நான் என்னோடய லைஃப் ஸ்டைல், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு வீடியோஸாக இது பண்ணுறேன். நம்ம நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ, நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் அப்படின்றது நார்மலாக ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதா தான் இருக்கணும். வீடியோக்காக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. நம்ம எப்படி இருக்கோமோ அதை தான் வீடியோவாக போடணும் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த மாதிரி தான் நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸும் இருக்கும். இருந்தாலே நீ சும்மா தான் இருக்க அப்படின்னு சொல்லியே நம்மளை மட்டம் தட்டி நம்மளை ஒரு மூலையில் உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் சொந்த காலில் நிற்கணும். நம்மளாலேயும் நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானம் வரணும். அப்போ தான் நமக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். வீட்டிலையே இருக்க பெண்களுக்கு, குழந்தைய பார்த்துக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு அவமானங்களும் அசிங்கங்களும் வருன்றது என்ன மாதிரி இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னாலலாம் அதை செய்ய முடியாது அப்படின்ற வார்த்தைகள் தான், முடியாதுன்ற வார்த்தைகள் தான் என்னோடய லைஃப்பில் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். நான் நம்மளால் முடியுன்றதை ஃபஸ்ட்டு நம்பணும். என்னால் ஏன் முடியாது, என்னால் கண்டிப்பாக முடியுன்றதை நம்ம மனதளவில் நம்பணும். நம்ம நம்பினா மட்டும்தான் அவங்க நம்பிக்கையெல்லாம் வீணாக்க முடியும். நான் இதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன், என்னால் இது கண்டிப்பாக முடியும், ஏன் என்னால் முடியாது, எல்லாரும் முடியாதப்ப நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வரணும். அந்த எண்ணம் தான் நம்மளை நல்ல நிலைமையில் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ குழந்தைக்கு வேக வச்சு எடுத்து இது கூட கொஞ்சம் சாதம் போட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு கொடுத்துருவேன். கொஞ்சம் நெய், 2 சொட்டு நெய் போட்டு மதியமாக கொடுத்து அவனை தூங்க வச்சுருவேன். மதியம் குழந்தைக்கு லஞ்ச் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போது ஒரு ஈவினிங் போல் அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் ஆற்றிட்டுருக்கேன்.
குழந்தையும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவளுக்குமே எதனா ஒரு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு, தம்பிக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு எனக்குமே கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. சரி, அதனால் நம்மளுமே கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு, சரி நான் கொஞ்சமாக காஃபி எடுத்துக்கிறேன். காஃபி வந்து மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் குடிப்பேன். அதை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், பட் முடியல. கண்டிப்பாக காஃபி இல்லாமல் இருக்க முடியல. அதுக்கு பதில் வேறு எதனா ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது எடுத்துக்கிறேன். பட் ஒரு 2 நாள் தான் நம்மளால் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுது. 3ஆவது நாள் மறுபடியும் அந்த காஃபிக்கு தான் நம்ம இன்றைக்கி குடிச்சே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருது. எப்படியாவது அதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. அது நம்மளுடைய அங்கமாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், டீ காஃபின்றது. அது எப்படியாவது அதுக்கு முன்னாடிலாம் நான் டெலிவரிக்கு முன்னாடியெல்லாம் காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. எதுவுமே பால், டீ, காஃபி, பூஸ்ட் எதுவுமே குடிக்க மாட்டேன். பட் டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த காஃபி குடிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுறது தெரியாமல் சரி ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன அது ரொம்ப விட மாட்டேங்குது. நானே விட்டாலும் என்னை அது விட மாட்டேங்குது தான் சொல்லணும். சரி, குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக காஃபி போட்டிருக்கேன். ஒரு பெண்ணாக இருந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வேறு எந்த தொழிலாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒருத்தவங்களோட சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லா துறையிலுமே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க பின்னாடியும் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் யாராவது ஒருத்தர் இருந்து அவங்கள சப்போர்ட்டிவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி எனக்கு ஒரு சப்போர்ட் தான் என்னோடய ஹஸ்பண்ட். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவும் சரி, இதுக்கு முன்னாடி நான் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவும் சரி, உன்னால் முடியும், சரி கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணு அப்படின்ட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி சொன்னப்பவும் நீ 2 வாட்டி ட்ரை பண்ண, அதுலேயும் பெருசாக இல்லையே, உன்னால் முடியுமா அப்படின்ற வார்த்தை சொல்ல, சரி ஓகே நீ பண்ணு அப்படின்ட்டு தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அவரோட இதுவால் தான் நான் இந்த வாட்டி சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம், நம்மளும் ட்ரை பண்ணலாம், இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளேயே வந்தது. நம்மளும் 2 குழந்தைங்கள வச்சுருக்கோம். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறா, ஒரு கை குழந்தைய வச்சுருக்கோம். நம்மளால் என்ன பண்ண முடியும், வீட்லேயே இருக்கிறோமே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். வேலைக்கும் போக முடியாது, குழந்தைய யார்கிட்டையும் விட்டுட்டும் போக முடியாது. அந்த நிலமையில் இருக்கிறப்ப ஒரு பெண்ணாக நம்ம என்ன பண்ண முடியும்னு ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன்னு சொல்லணும். பட் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கேன். ரெக்கவராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த் வைஸுமே நான் ரொம்ப லோவாகிட்டேன். என்னோடய உடம்பை என்னால் பார்த்துக்க முடியாமல் ரொம்ப பலகீனமாக வந்து நான் இருந்துட்டேன். அதனாலே என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஹெல்த்தையுமே பார்த்துக்கிட்டு, என்னோடய குழந்தையும் பார்த்துக்கிட்டு, என்னுடைய கோலையும் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பயம் இருக்கும். ஒரு வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப நர்வஸ் ஆவாங்க. இது எப்படி எடுக்கணும், இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஒரு இடத்துல கேமரா வச்சு ஆங்கிள் எடுக்கிறப்பையும் ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி வருமோ, இந்த வீடியோ நல்லா வருமா அப்படின்ட்டுலாம் ரொம்ப பயந்து தான் நான் இந்த ஒரு வீடியோவுமே எடுத்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் கொஞ்சம் நர்வஸ் ஆகுது, நிறைய டேக் எடுக்கு. பட் இருந்தாலுமே கான்ஃபிடென்ட்டோடு நான் இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படின்ட்டு நம்புகிறேன். என்னோடய முதல் வீடியோ இல்லையா, என்றைக்காக இருந்தாலும் இது என்னோடய ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். என்றைக்காக இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவை எடுத்து திரும்பி பார்க்குறப்ப நம்மளை பார்த்து சிரிப்போம் இல்லையா. ஸோ அதனால் இது நம்ம ஃபஸ்ட் வீடியோ, ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கூட. ஸோ அதனால் பயம் இருந்தாலும் நடுக்கம் இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காமல் கொஞ்சம் பேசி முடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் பேசுகிறதோ நான் எடுக்கிற விலாகோ உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, பாத்திரம் தேய்க்கிறது. ஐயோ, இதை விட கஷ்டமான வேலை உலகத்தில் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் ஆனால் எனக்கு இது கஷ்டமான வேலை தான். அப்படி இருக்கலாம், இதை விட கஷ்டமான வேலைகள்லாம் இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த சிங்க் ஃபுல்லாக இருக்க பாத்திரத்தை பார்க்குறப்போ வரும் பாருங்கள் ஒரு டிப்ரெஷன். வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி வரும். என்னடா இது, எவ்வளோ கழுவினாலும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு தோணும். அதை கழுவி முடித்து இந்த மாதிரி ஒரு சிங்கையும் அடுப்பையும் கழுவி பார்த்தா தாங்க அப்பா ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டா மாதிரி ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்கையும் நம்ம கிச்சனையும் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
அவ்வளோ நேரம் பாத்திரம் தேய்ச்ச வலியை விட அந்த கிச்சன் பளபளன்னு இருக்கிறது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் அது அழுக்காக தான் போகுது. பட் இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாமி படத்தில் இருக்க பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி கிருத்திகை இல்லையா, சரி விளக்கு மட்டும்தான் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த வேல் பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது. எல்லோரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக எங்கே பக்கம் திரும்பினாலும் கேட்குற ஒரே பேர் வந்து முருகா 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 முருகா. ஏன் எல்லோரும் இவ்வளோ ரீசெண்ட் டேஸில் முருகர் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க? ஏன் இவ்வளோ முருகர் மேலே இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா, முருகர் கலியுக தெய்வமாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். கேட்டவருக்கு கேட்ட வரத்தை உடனே கொடுக்குறாரு. அதனால தான் அவரை வந்து இவ்வளோ பேர் தேடி தேடி வணங்குறாங்க. இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன், சிறுவாபுரி முருகன் கோவிலில் அவ்வளோ கூட்டம். எல்லா முருகர் கோவிலுமே அவ்வளோ கூட்டம் நிரம்பி பக்தர்கள் மணிக்கணக்கான நேரம் நின்று தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகருக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நின்னாலும் அவரோட அந்த முகத்தை பார்க்குறதுக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய லைஃப்லேயுமே முருகர் அப்படி தான் வந்தார். நார்மலாக நான் எல்லா சாமியுமே கும்பிடுவேன். எல்லா சாமியுமே வந்து ஒரே மாதிரி தான் கும்பிடுவேன்னு வச்சுக்கோங்க. இந்த சாமி தான் பிடிச்ச சாமி, இந்த சாமி தான் பிடிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. பொதுவாக விநாயகர் பிடிக்கும். மற்றபடி எல்லா சாமிங்களுமே நான் கும்பிட ஆரம்பிச்சிருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவராக வந்து என்னை கூப்பிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். உண்மை அதுதான். அது அவருக்கும் தெரியும். நான் அவரை தேடி போகல, அவர் தான் என்னை தேடி வர வச்சாருன்னு தான் சொல்லணும். அவர் மேலே எனக்கு அவ்வளோவா முருகர் அப்படின்ற ஒரு சாமி அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. என்னை பல 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 மாற்றங்களையும் அதிசயங்களும் என் வாழ்க்கையில் நிகழ்த்தி நான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு உணர்த்தியிருக்காருன்னா அது முருகர் தான் நினைக்கிறேன். எந்த தெய்வமும் வந்து நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ இதுவாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வமும் எனக்கு வந்து ஒரு சில தெய்வங்கள் காட்டியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் நினைக்கும் போதெல்லாம், நான் நினைக்காதப்பையும் நான் கூப்பிடாதப்பையும் அவர் எனக்கு துணையாக நின்றுருக்காருன்னு தான் நான் சொல்லணும். நான் அவரை கூப்பிடாதப்பவும் என் கூட வந்து நான் இருக்கேன்னு என் கூட சொல்லியிருக்காரு. மேலே மேலே அவர் என் கூட சொல்ல தான் அவர் மேலே எனக்கான அன்பும் பாசமும் ரொம்ப பக்தியும் அதிகமாச்சுன்னு சொல்லணும். இன்றைக்கி நான் முருகரோட பைத்தியமாக இருக்கேன். முருகரை பிடிக்கும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து இப்போ முருகர் பைத்தியமாக இருக்கேன்னு சொல்ல முடியும். நான் என்ன கேட்டாலும் அவர் என்கிட்ட பேசுகிறார். என்கிட்ட மட்டும் இல்லை, என்னை மாதிரி இருக்க எல்லா நம்மள மாதிரி பக்தர்கள் கூடயுமே முருகா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்ம கேட்டதுக்கு உடனே பதில் சொல்லக்கூடியவராக தான் முருகர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த காலத்துலேயுமே கலியுக தெய்வமாக முருகர் இருக்காருன்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அவரோட ஆசையிலும் அருளாலையும் தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு கூட நான் சொல்லுவேன். அவரோட அருளால் மட்டும்தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவரோட அருளால் மட்டும்தான் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். நான் அவர்கிட்ட வேண்டுற விதமே வேறு மாதிரி இருக்கும். விரதம் இருந்து வேண்டணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி, முருகா இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைப்பா, எனக்கு நீ தான் கதி, எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லைன்ட்டு ஒரே ஒரு சொட்டி கண்ணீர் விட்டனா போதும், அப்பா ஓடோடி வந்துடுவார். நான் இருக்க உனக்கு, நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு. அதை விட அதை நடத்தி கொடுக்கும்போது இருக்க சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அதுக்கு அளவே இருக்காது. இங்கே இருக்க ஒரு வேலும் ஒரு சிலையும் ஒரு முருகர் ஃபோட்டோவுமே வந்து அவரோட அருளால் தான் எனக்கு வந்தது. நானும் எதையும் விருப்பப்பட்டு வாங்கலை. எதிர்ச்சியாக அவரை நான் வாங்கணும்னு சொல்லி வாங்கினது தான் அந்த குட்டி முருகர் சிலையும் அந்த வேல் எல்லாமே. இந்த சாய்பாபாவும் அப்படி தான். எல்லா சுவாமிங்களுமே எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அதிகமாக பேசுகிறதும் இவங்கக்கிட்ட மட்டும்தான். என்னோடய குறையெல்லாம் பொறுமையாக நான் சொல்ல கேட்டுட்டு அமைதியாக கேட்டுட்ருக்கவங்களும் இவங்க தான். அதுக்கு என்ன சரி பண்ணி கொடுக்குறவங்களும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறவங்களும் இவங்க தான். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது எல்லாருக்கும் உணர்ந்தவங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்து ரசித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு
தான் என்ன ஒரு விஷயமும் தான் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், நம்ம மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு மிக மிக நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.